உதாரணத்துக்கு இப்போ சென்னையே புரியுமம் கொண்ட வன்னியர்கள், விழுப்புரத்தை புரியுமம் கொண்ட வன்னியர்கள் அங்கே விழுப்புரத்துல சென்னையில் கள்ளக்குறிச்சியில் அப்படி சேர்றாங்கன்னு சொல்லி கடலூரில் சேர்றாங்கன்னா அங்கே ஒரு வேலை சீர்மரபினராக இருக்கக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவங்க விண்ணப்பம் போட்டால் 2 பேர் விண்ணப்பம் சமமாக தான் பார்க்கப்படும். ஆனால் அங்கே சீர்மரபினர் பாப்புலேஷன் குறைவு, வன்னியர் பாப்புலேஷன் அதிகம். ஸோ ஏறத்தாழ அந்த பகுதியில் 30-40% இருப்பாங்க இந்த கடலூர் விழுப்புரம் பகுதியில். அப்போ 30% இருக்கிற அவர்களுக்கு இந்த 20%க்குள்ளாக டிஎன்சி 7 போனால் மீதி 13 தான். அப்போ அவருடைய எண்ணிக்கை என்பது இன்னும் குறைச்சலாக வரும். அப்போ அந்த இடத்துல தனி இடஒதுக்கீடு வேணுங்கிற கோரிக்கை கேட்குறாங்க. இது முதல்ல 87 போராட்டம் ஆரம்பிக்கிற காலத்துல இருந்தே தனி இடஒதுக்கீடு தான் வன்னியர்கள் கேட்டது. ராமதாஸ் தலைமையிலான கேட்டதும் சரி, வன்னியர் சங்கம், அதாவது ராமதாஸ் தலைமையிலான வன்னியர் சங்கம் கேட்ட கோரிக்கை இதுதான். ஆனால் கலைஞர் கொடுத்தது 108, அதை ராமதாஸ் ஏற்றுக்கொண்டார். இதுதான் அவருடைய தவறு, முதல் தவறு. இதை அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எனக்கு கட்டன் ரைட்டா வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும். ஏன்னா அவர் பெரும்பான்மையா எல்லா சமூகத்தையும் அரவணைச்சு கொண்டு நான் வரணும்னு நினைச்சார். அரவணைச்சுக்கிட்டு வரலாம், தப்பு கிடையாது. ஆனால் இது அரசியல் அதிகாரம் கிடையாது. இது இடஒதுக்கீடு. இடப்பங்கீட்டுல நீங்க ரொம்ப தெளிவா என் சமூகத்திற்கு இது வேணும்னு கேட்டு பெறக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் மிக்க தலைவர்களாக இருக்கணும். ஒண்ணு. இதுக்கு அடுத்து இதை தவறவிட்ட மிகப்பெரிய அடுத்த வாய்ப்பு என்பது அரசியல் ரீதியாக 2006 சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசு 96 எம்எல்ஏக்களை மட்டுமே வெற்றி பெற்று ஏறத்தாழ 26% வாக்கு வங்கி தான் அன்னைக்கு அவங்க ஜெயிச்சாங்க. அதிமுக அவங்களோட அதிகம் 32%. அவர்கள் 61 எம்எல்ஏ வச்சிருந்தாங்க. ஆனால் இந்த 96 எம்எல்ஏ வச்சிருந்த திமுக அரசு பட்டாளி மக்கள் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து அந்த கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க. அமைச்சரவையில் இடம்பெறாமல் வெளியிலிருந்து ஆதரவு வச்சாங்க. அப்ப அந்த அமைச்சரவை இடம்பெறாமல் இருந்தார் இல்லையா, அப்ப மருத்துவர் ராமதாஸ் அவர்கள், அப்போது அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கணும். என்ன கோரிக்கை வச்சிருக்கோம்னா, எங்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா உங்களை நாங்கள் நிபந்தனையின்றி ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தா அன்னைக்கே இந்த 15% இடஒதுக்கீடு என்பது சாத்தியமாயிருக்கும். இந்த 15% இடஒதுக்கீடு தருகிறேன்னு கலைஞர் கருணாநிதி அவர்கள் விக்கிரவாண்டியில் நடந்த இடைத்தேர்தலில் அவர் சொன்னார். மு.க. ஸ்டாலினும் அவருக்கு இறப்புக்கு பிறகு மு.க. ஸ்டாலினும் சொன்னார், நான் 15% இடஒதுக்கீடு தருகிறேன். ஆனால்